வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் மேக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வந்து பார்த்து வந்து மெயின் ரெசல்ட் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, ஐ கியூப் ஈக்குவல் டு -i, ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1. இந்த ஐ பவர் 4 வர மாதிரி ஐ பவர் 8, ஐ பவர் 12, ஐ பவர் 16 எக்ஸெட்ரா அப்படியே நாலாவது வாய்ப்பாடு ஃபோர்த் டேபிள் வர மாதிரி மேலே பவர் இருந்துச்சு வச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுடலாம் 1, ஐ பவர் 8 1, ஐ பவர் 12 1, ஐ பவர் 16 1, இப்படி போட்டு வந்து ஐ பவர் 1001, இப்படி நிறைய நம்பர் பவரில் உள்ள வந்து 4 மடங்கு ஃபோர்த் டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டோட்டல் ஆன்சர் வந்து 1. ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஐ பவர் 4n ஈக்குவல் டு 1, n பிலாங்ஸ் டு z. இப்போது z1 ஈக்குவல் டு a ப்ளஸ் ib, இன்னொரு நம்பர் z2 ஈக்குவல் டு c ப்ளஸ் id. வாட் இஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் z1 அண்ட் z2? z1 மைனஸ் z2 ஈக்குவல் டு z1க்கு பதிலாக a ப்ளஸ் ib போட்டோம், ப்ளஸ் z2க்கு பதிலாக c ப்ளஸ் id. ரெண்டுக்கு சப்ட்ராக்ஷன் சிம்பிள் நடுவில் இதை அப்படியே விட்டுலாம், ப்ராக்கெட் விட்டு அப்படியே a ப்ளஸ் ib. இதில் மைனஸ் போகும்போது ப்ராக்கெட்டில் உள்ள சைன் மாற்றலாம், உள்ள ப்ளஸ் சி மைனஸ் சி ஆகிடும், ப்ளஸ் ஐடி மைனஸ் ஐடி ஆகிடும். நவ் a ப்ளஸ் ஐபி மைனஸ் சி மைனஸ் ஐடி. இதில் வந்து ரியல் பார்ட் ஐ இல்லாதது ஏவையும் மைனஸ் சியும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அதாவது ஐ வர்றது இந்த ஐபி ஒன்று மைனஸ் ஐடி ஒன்று. இதை அப்படியே ஏ மைனஸ் சி ப்ராக்கெட்டில் போட்டு இதில் ஐயை காமனாக எடுத்துடுறோம், ஐ இன்ட்டு பி மைனஸ் டி. தேர்ஃபோர் இந்த சப்ட்ராக்ஷனுக்கு z1 ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபி, z2 ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐடி. இதோட சப்ட்ராக்ஷனுக்கு ஆன்சர் வந்து ஏ மைனஸ் சி ப்ளஸ் ஐ இன்ட்டு பி மைனஸ் டி. இது வந்து இதே போல் ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் சம். z1 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 4i, இப்போ z2 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 3i. இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி, ஃபார்முலா மாதிரி. இப்போ டேரெக்டாக நம்பர் வரும்போது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறது தான் இந்த சின்ன எக்ஸாம்பிள். z1 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 4i, z2 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 3i. வாட் இஸ் z1 ப்ளஸ் z2 அண்ட் z1 மைனஸ் z2? z1 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு z1க்கு பதிலாக அந்த நம்பர் ப்ளஸ் z2க்கு பதிலாக இந்த நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரெண்டோட ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், ஐ இல்லாத ரெண்டையும். ஐ இல்லாத 5ம் 7ம் அதை ஆட் பண்ணால் 12. ஐயோட வர்றது வந்து 4i ப்ளஸ் 3i, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7i. தேர்ஃபோர் இந்த அடிஷனுக்கு ஆன்சர் வந்து 12 ப்ளஸ் 7i. நவ் z1 மைனஸ் z2, z1க்கு பதிலாக 5 ப்ளஸ் 4i மைனஸ் z2க்கு பதிலாக 7 ப்ளஸ் 3i. 5 ப்ளஸ் 4i அப்படியே இருக்கும், இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் வரும்போது இது ரெண்டு சைன் மாறும், -7 -3i. இப்போ ரியல் பார்ட்டு 5 மைனஸ் 7, இதை சிம்பிளை பண்ணோம்னா 5 மைனஸ் 7 வந்து -12. இந்த 4i மைனஸ் 3i இமேஜினரி பார்ட் ஐ வருது, 4i மைனஸ் 3i போட்டால் 1i. தேர்ஃபோர் -2 ப்ளஸ் 1i, ஒன்று போட வேண்டியது ஐன்னு அண்டர்ஸ்டுடு. தேர்ஃபோர் இந்த சப்ட்ராக்ஷன் ஆன்சர் வந்து -2 ப்ளஸ் i. இது வந்து பேசிக் ஆப்ரேஷன். இதை பற்றி நிறைய சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது இனிஷியலாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம போக போக சாப்டர் ஃபுல்லாக ஈஸி தான், இருந்தாலும் நம்ம வந்து அட்வான்ஸ் சம் நிறையா போடும்போது கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஓகே, subscribe RSR Max, like, share and comment, share it to your friends, put your comments. Thank you.